அணுவை ஆட்டம் பகுப்பது எப்படி என்பதை விளக்குவதே நவீன அணுயுகத்தின் தந்தை என அழைக்கப்படும் டாக்டர் ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் என்பவரின் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி E=mc² என்று சொல்லப்படும் அணு ஆயுத கோட்பாடு. நம்முடைய கண்களுக்கு காணப்படும் பொருட்கள் அனைத்தும் நாம் காண்கின்ற நிலையில் இருக்க செய்வது பல கோடிக்கணக்கான அணுக்களின் தொகுப்புதான். ஒரு அணு என்பது புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் மற்றும் எலக்ட்ரான்ஸ் எனப்படும் மூலக்கூறுகளால் ஆனது. இது கண்களுக்கு புலப்படாது. ஒரு துளி தண்ணீரில் சுமார் 1.5 செக்ஸ்டில்லியன், அதாவது 1.5 லட்சம் கோடி அணுக்கள் உள்ளன. எனவே ஒரு பொருளில் நாம் காண்பது அதன் உண்மையான தோற்றம் அல்ல. டாக்டர் ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு இந்த உண்மையை எடுத்துரைத்தது எபிரேயர் 11:3 என்னும் வசனமே. காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்பது. ஆம், கர்த்தரின் வசனம் சாதாரண மக்கள் முதற்கொண்டு மிகப்பெரிய அறிஞர்களுக்கும் வழிகாட்டியாக விளங்குகிறது. காரணம், வசனம் தேவனின் சத்தியம்.